வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்கள் மகா மேக்ஸ் டியூஷன்லேருந்து. இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், அதாவது இருபடி சமன்பாடு. அதை எப்படி ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, x² + 5x + 6 = 0 அப்படிங்கிற இந்த கொஷினை தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பார்த்ததுமே நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இங்கே 6 அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிற அந்த ஆன்சருடைய பெருக்கற் பலனாக இருக்கும். 5 அப்படிங்கிறது 2 நம்பருடைய கூட்டுத்தொகையாக இருக்கும். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, எந்த 2 நம்பரை கூட்டும் போது 5 வரணும், அதே 2 நம்பரை பெருக்கும் போது 6 வரணும். அந்த மாதிரி எந்த நம்பர் வருது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, 2 3 6. ஸோ 2ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 6 கிடைக்குது, கூட்டும்போது 5 கிடைக்குது. அப்போ நம்ம இந்த 5xை வந்து 2x + 3x அப்படின்னு சொல்லி பிரித்து எழுதலாமா? என் கூடவே வந்து நோட்ஸ் எடுத்துகிட்டு வாங்க, உங்களுக்கு அப்போ தான் வந்துட்டு புரியும். ஓகேங்களா? x² + இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 5xை தான் வந்துட்டு 2x + 3x அப்படின்னு சொல்லி எழுத போகிறோம். x + 3x ப்ளஸ் இந்த 6 வந்துட்டு அப்படியே வரும். அப்படியே போட்டுட்டு = 0 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா இப்போ இதில் வந்துட்டு x² + 2x + 3x + 6 அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் x வந்துட்டு காமனாக இருக்குது பார்த்தீங்களா, x வந்து சேமாக இருக்குது. ஸோ எக்ஸை வந்துட்டு நம்ம வெளியே எடுத்துக்க போகிறோம். எக்ஸை நம்ம வெளியே எடுத்தோம் அப்படின்னா, இங்கே இன்னொரு x இருக்கும் இல்லையா, ஸோ x + 2 அப்படின்னு சொல்லி வரும். எக்ஸை காமனாக வெளியே எடுத்தோம்னா x + 2 ப்ளஸ் அதுக்கப்புறம் இங்கே 3க்கும் 6க்கும் சேமாக என்ன இருக்குது, 3 சேமாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் 3 சேமாக வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கேயுமே ரிமைனிங் என்ன வரும்னா x + 2 அப்படின்னு சொல்லி வரும். 3 இப்போ நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 2 3 6. ஸோ 3 வெளியே வந்துருச்சு அப்படின்னா ரிமைனிங் 2 இருக்கும். அதனால் அங்கே x + 2 அப்படின்னு சொல்லி போடுறோம். தென் ஆஸ் யூஷுவல் கண்டினியூவாக வந்துட்டு =0 போட்டுகிட்டே வரணும். =0 போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போ இங்கேயும் வந்து பாருங்கள் x + 2 வந்து 2 பேருலேயும் காமனாக இருக்குது. அதனால் x + 2வை தனியாக வெளியே எடுக்கிறோம். ஸோ x + 2 இன்ட்டு, ஸோ ப்ராக்கெட் போட்டு நம்ம வந்துட்டு இன்ட்டு பெருக்கற் பலனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ இன்ட்டுன்னு சொல்லலாம். x + 3 வந்து எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் =0 அப்படின்னு சொல்லி போட போகிறோம். இப்போது நம்ம வந்து இது தனித்தனியாக எடுத்து ஈக்குவல் பண்ணுறோம் அப்படின்னா, x + 2 = 0 அப்படின்னு சொல்லும் போது நமக்கு என்ன வரும், x + 2 = 0 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா, அப்போ x = என்ன வரும், -2 வரும் இல்லையா, ஸோ அதுதான் நம்மளோட ஆன்சர். x = -2 அப்படின்னு சொல்லி வருது. அதே மாதிரி x + 3 = 0 அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் இல்லையா, x + 3 = 0 அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா x = -3 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அவ்வளோதாங்க. நம்ம வந்து சிம்பிளாக வந்துட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டோம். அப்போது நமக்கு தேவையான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, எக்ஸோட வேல்யூ -2ஆகவும் இருக்கலாம், -3ஆகவும் இருக்கலாம். ஸோ த ரிசல்ட் வந்துட்டு என்ன வருது, நீங்களே கூட சொல்லுங்கள் பார்ப்போம். x = -2 -3. இதுதான் வந்துட்டு ரிசல்ட். இதே மாதிரி ஈஸியாக மேக்ஸ் போட கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மகா மேக்ஸ் டியூஷன் சேனலை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.